Samsung Galaxy S25 Ultra இந்த மொபைல் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். மொபைலோட பாக்ஸ்ல இப்படிதான் இருக்கும். பாக்ஸ் ஓபன் ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. ஆல்ரெடி மொபைல் எடுத்து வச்சாச்சு. மொபைல் தவிர்த்து பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் டு டைப் கேபிள் இருக்கு, சிமெட்ரிக்கல் பின் இருக்கு, யூஸ் அண்ட் மேனுவல். ஓவரால் இவ்வளவு தான் மொபைலோட பாக்ஸ் இருக்கு. அன்பாக்சிங் அவ்வளவுதான். இப்போ மொபைல் பத்தி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரை மொபைலோட பேக் சைடு லுக் பாக்ஸ்ல இப்படிதான் இருக்கும். S24 கம்பேர் பண்ண சொல்ல இந்த மொபைல பார்த்தீங்கன்னா டிசைன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. S24 Ultra பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் ஷார்ப்பா இருக்கும், ஸ்கொயரா கொடுத்துருப்பாங்க. S25 Ultraல கேவடா கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 218 கிராம் இருக்கு. திக்னஸ் பொறுத்தவரையும் 8.2 mm இருக்கு. வெயிட்டை பார்த்தீங்கன்னா போன வாட்டி S24 Ultra சீஸை கம்பேர் பண்ண சொல்ல இதை பார்த்தீங்கன்னா வெயிட்டை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை மொத்தமா 3 கலர் அவைலபிளா இருக்கு. டைட்டேனியம் சில்வர் ப்ளூ, டைட்டேனியம் கிரே, அடுத்து டைட்டேனியம் பிளாக் அப்படிங்கிற இந்த 3 கலர் பார்த்தா அவைலபிளா இருக்கு. இல்ல எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னா டைட்டேனியம் சில்வர் ப்ளூங்கிற இந்த கலர் தான் எனக்கு பார்க்க நல்லா இருக்கு. ஹைப்ரேட்டிங் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 68 கொடுத்துருக்காங்க. இப்போ வர மிட் ரேஞ்ச் மொபைல் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா 69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா 68 தான் கொடுக்குறாங்க. அடுத்த வாட்டி அப்டேட் பண்றாங்கன்னா பார்க்கும். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.69 இன்ச்சுக்கான டைனமிக் 2x QHD Plus டிஸ்பிளே இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை 2600 Hz பீக் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கார்னிங் கோலாகஸ் AMOLED 2 கொடுத்துருக்காங்க. போன வாட்டி 1 இந்த வாட்டி 2. அண்ட் HDR கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் சப்போர்ட் ஆகும். HDR 10+ இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. நான் ஆடியோ குவாலிட்டிக்கு சாம்பிள் கிளிப்பிங் போடுறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரையும் ரேம் பாத்தீங்கன்னா 12GB ரேம்ல தான் இருக்கு. ரேம் டைப் பாத்தீங்கன்னா LPDDR5X இருக்கு. ரோம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 256GB, 512GB, 1TB இந்த 3 வேரியன்ட்ல இருக்கு. ரோம் டைப் பாத்தீங்கன்னா UFX 4.0 இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரையும் 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த வாட்டியில எந்த வாட்டியுமே சார்ஜர் பாக்ஸ்ல தர மாட்டாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும், 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமராவும், 10 மெகாபிக்சலுக்கான இன்னொரு டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்கு. நான் இந்த மொபைல் எடுத்த போட்டோ கிளிப்பிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு செல்லுமே போடுறேன். எப்படி இருக்கும் பாருங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபில பார்த்தா 4K 60fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா 4K 120fps 8K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ கிளிப்பிங்குமே ஆட் பண்றேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால 4K 30fps எடுத்த வீடியோ குவாலிட்டி இப்படிதான் இருக்கும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் கேமரால 1080 எடுத்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. கேமரா மோட்ஸ் பொறுத்தவரையும் போர்ட்ரேட், போட்டோ, வீடியோ, அடுத்து மோருங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி சில கேமரா மோட்ஸ்லாம் வரும். எக்ஸ்ட்ரா ட்ரா, ப்ரோ வீடியோ, நைட், ஃபுட்டு, பேனலோமா, ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ், போர்ட்ரேட் வீடியோ, அடுத்து டியூல் ரெக்கார்டு, அடுத்து சிங்கிள் டேக், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா மோட்ஸும் இருக்கு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்கு. வைஃபை பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ப்ளூடூத் 5.4 இருக்கு. NFC சப்போர்ட்டும் இருக்கு. சாம்சங்கோட மெயின் ஃபீச்சரான கேலக்ஸி AI ஃபீச்சர்ஸ் S24 Ultra இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கு. புதுசாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டோஸ், ஆடியோ இரேசர், ஜென்ரேட்டிவ் போட்டோ எடிட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில AI ஃபீச்சர்ஸுமே இருக்கு. நல்லாவும் இருக்கு. மைக் இல்லாம நார்மல் ஆடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி AI ஃபீச்சர் யூஸ் பண்ணி இப்போ என்னோட ஆடியோவை நான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன், டீநாய்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. நான் ஃபேன்லாம் போட்டு தான் ரெக்கார்ட் பண்றேன். ஸ்டார்டிங்ல ஆடியோ குவாலிட்டி கேட்டுருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. கிளியரா இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த S Pen பக்கம் வந்தோம் அப்படின்னா மொபைல் கலருக்கு ஏற்ற மாதிரி S Pen கொடுத்துருக்காங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்டேட் இல்லை, டவுன் கிரேட் தான் இருக்கு. போன வாட்டி ப்ளூடூத் இருந்துச்சு, இந்த வாட்டி பார்த்தா ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்தாங்க. OS பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 வரும். 7 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இந்த மொபைல் பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.